சாமி சொல்லுங்கப்பா. கோலாட்டி சித்தர் கையில கோல் வச்சிருப்பார். ஆமாம். கூலாட்டி சித்தர் நீங்க என்ன வச்சிருக்கீங்க? கூலாட்டி. கூலாட்டியா? கூலாட்டி. கூலாட்டி சித்தர்னா உங்களை கூல் பண்ற சித்தர். கூல் பண்றது. கூல். அதுக்கு தான் வந்திருக்கேன். நம்மிடத்திலே தேவகானம் கெட்டது. ஆமா, நம்மிடத்திலே தேவகானம் கெட்டது. யாரென்று பார்ப்போம். கானகத்தில் பாட்டு பாடும், கானகத்தில் பாட்டு பாடும், கானகத்தில் பாட்டு பாடும், கானகத்தில் பாட்டு பாடும், கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா. ஓம் சக்தி பராசக்தி கோவிந்தா அரோஹரா. நிலாக்கா இது ஓம் சக்தி. என்னடா கழுத்திலே மாலை, காதல என்னமோ தொங்குது, பட்டை போட்டிருக்க, காவி உடை. நீ சாமியா? நான் தான் சாமியார். மூங்கிலே ஒளிந்திருந்தான் முக்கண்ண சாமி. சரி. முதுகடல் போய்படுத்தான் முகுந்த சாமி. ஆமா. தாய்க்காமல மூட்டுரைத்தான் தலநாள் சாமி. ஆமா. தடவரை உள்ளவன் தகப்பன் சாமி. வாங்கி உண்ண வழிகாத்தான் வைத்து சாமி. வானவருக்கு இருந்தான் மற்றொரு சாமி. ஓங்கிய சீர்மலையில் பொன்னப்ப சாமி. உதவிக்கு சாமி வேங்கடம்னு. நீ எந்த வகை சாமியாரு? நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப என்ன சொன்ன? நான் கவனிக்கல. மூங்கில் ஒளிந்திருந்தால் முக்கன சாமி, முதுகுல படுவத்த முகந்தம் தாய்க்கு படுவத நிலையச்சம் தடுவன நிலையச்சம் வாங்கி வெளித்த வெட்ட மாறுது மற்ற சாமி ஓங்கி கொண்டு சாமி உதவிக்கு சாமி வேங்கடம்னா. இப்ப தெரியுதா என்னன்னு? தெரியுது. என்ன தெரியுது? இந்த பாட்டு புதுசா வந்திருக்கா? பாட்டு புதுசா வந்திருக்க. ஏண்டா நான் இப்ப பாட்டா பாடுனே? எங்க இப்பதான் மூங்கில்ல அப்படின்னு சொன்னீங்க. அதான் கேக்குறேன். இந்த உலகத்துல எத்தனையோ சாமியார் இருக்காங்க. ஆமா இல்லையா? இந்த ஊரை காக்கிற சாமி 18ஆம் படி கருப்புங்கிற சாமி. அதான் உண்மை. 18ஆம் படி கருப்பசாமி, சோன கருப்பசாமி, ராக்காச்சி அம்மா, லாடன் தெய்வம். இத்தனை சாமி இங்க இருக்கு. ஆமா. நான் ஒரு வகையான சாமியார். ஏங்க நான் தான் சாமியாருங்கிறேன். நீங்க சாமியார்னா எந்த வகையில நீங்க எந்த சாமியார் கேக்குறேன்? நான் தான் சாமியார். இல்லப்பா நான் தான் சாமியார். நான் தான் சாமியார். நான் சாமியார் அப்படின்னா கவி பாடுவேன். ஐயா நானும் சாமியார் தான். நானும் கவி பாடுவேன். நான் சாமியார்னா வெண்பாவை அழகா சொல்லுவேன். ஐயா நானும் சாமியார் தான். வெண்பாவை அழகா அப்படி சொல்லுவேன். காலமேக புலவன் காலத்துக்கு தகுந்த மாதிரி கவி பாடுனா அது மாதிரி நான் பாடுவேன். ஐயா நான் கோலாட்டி சித்தர் எப்படி வேணாலும் காலமேக புலவர் எப்படி கவி பாடுறாரோ அதனை போல இந்த கோலாட்டி சித்தர் திரையத்தூர் சித்தர் எப்படி வேணாலும் கவி பாடுவார். காயமை இது பொய்யடா, காத்தரைத்த பையடா, மாயமோனன் குருவா மண்ணும் பாண்டமும் வன்பாண்டா ஓடலான்னு சொல்லியிருக்காங்க. கை கொடு. அடிக்கணும், சும்மா வர முடியாது. பரவாயில்ல. நான் கூட என்னமோ நினைச்சேன். ஆமா. நீங்க என்ன சாமியா சொன்னீங்க? கோலாட்டி சித்தன். ஊத்தை குழியிலே மண்ணை எடுத்து உருண்டை உருண்டை சேர்த்து, ஊத்தை குழியிலே மண்ணை எடுத்து உருண்டை. என்ன அத சொல்லுங்க, சொல்லுவோம்ல. இல்ல என்ன சொல்வ சொல்லு. அவர் தூத்துக்குடி கொத்தனார். தூத்துக்குடி கொத்தனாரா? ஏண்டா கொத்தனாருக்கு இங்க என்னடா வேலை? சாமி பேசிக்கிட்டு இருக்கல.
முன்னையிட்டது முப்புறத்திலே. ஆமா, முந்தா நாள் வச்சாச்சு, வைக்க போறல தீ. அது இல்லடா கதை. முன்னையிட்டது முப்புறத்திலே. முப்புறத்திலே திண்ணையில் இட்டது. நீ சாமியாரா? ஆமா. நீ சாமியார்னா உன் சிஷியனா? ஆமா, என் சிஷியன். ஓ, 2 சாமியாரு. அப்படியா? மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, 3 ஆசையும் வெறுத்த சாமியார் நானு. ஐயா, நாங்கள் மண்ணாசை, பொண்ணு ஆசை, 3 ஆசை வெறுத்து எல்லாத்தையும் அறுத்து வச்சுட்டு லீவுல வந்திருக்கோம். ஏண்டா, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியுதா? எங்க சொல். என்னங்கடா அது? இப்பதான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால அப்படியா? தெம்பா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்மாலைக்கு இந்த குஞ்சம் தொங்கும், பெண் மாலை என்பது மொட்டை முழுக்கட்டின்னு இருக்கும். என்னடா விளக்கம்? ஏயா, ஆம்பளை மாலை பொம்பளை மாலை என்னன்னு கேட்டா, குஞ்சு இருந்தா ஆம்பளை மாலையா? சரி, இப்ப முக்கியமான விஷயம் கேட்க போறேன். இந்த இடத்துக்கு என்ன பெயர்? இந்த இடத்துக்கு வந்து கலையரங்கம். டேய், இந்த இடத்துக்கு என்னடா பேருனா கலையரங்கமாவா? திருப்புலானி, இந்திரா நகர். சரியா சொன்னா? கருப்பசாமிக்கு முன்னாடி, அது பின்னாடி. அது நீங்க நடத்துற நாடகத்தில் நடக்கிற ஊரு. கதையின் முறைப்படி இந்த இடத்துக்கு என்ன பெயர்? வேலிமலை சாரல். ஓ, அப்படி சொல்றா. நிலம், குறிஞ்சி நிலம். ஆமா, நிலம் 2 வகைப்படும். உண்மை. நஞ்சை, புஞ்சை. உண்மையா பாரு. ஆமா, விவசாயி. எங்க குடும்பமே பெரிய விவசாயி. இப்ப சரி, இப்ப நீங்க தினை விளைச்சிருக்கீங்கல்ல? ஆமா. அது நஞ்சை நிலத்துல இல்ல புஞ்சை நிலத்துல? ஐயா, நஞ்சை இருக்கு, புஞ்சை இருக்கு. ஐயா, நஞ்சை இருக்கு, புஞ்சை இருக்கு. அதத்தான் கேட்கிறேன், எங்க தேவை விளைச்சிருக்கீங்க? நஞ்சை என்பது என்ன, புஞ்சை என்பது என்ன? திணை விதைப்பது நஞ்சையா இல்ல புஞ்சையா? அதுதான் கேள்வி. அதுதான் கேள்வி. அருமையான கேள்வி. அதத்தான் கேட்டேன். கேள்வி கேட்டிருக்காருன்னு சொன்னா அவரை பெருமைப்படுத்த சொல்ல. குரு அவர்களே, சாமி அங்க இருந்து மேலோகத்தில் வந்து நம்ம பூலோகத்துல கேள்விகள் கேட்கிறார் என்றால் அவருக்கு தகுந்தாற் போல பதில் கூற வேண்டும். அதுதான் பக்குவமே. நீ சொல்லியா? சாமி அவர்களே, எங்களை இருவரையும் பார்த்து செய்து ஊரே சிரிக்குதுடா. டேய், ஒண்ணு கும்புரு தஞ்ச புஞ்ச தெரியுமா தெரியாதா? சவுச்சாரி பையன். என்ன சாமி, திணை என்றால் என்னை பேச விட மாட்டேன்றார். திணை என்றால் அகராதிப்படி ஒழுக்கம் என்று பொருள். ஐயா, திணை என்றால் ஒழுக்கம் என்று பொருள். தெரியுமா? சரி, இப்ப திணை எங்க? நஞ்சையிலா புஞ்சையிலா? நஞ்சை இருக்கு, திணை என்றால் ஒழுக்கம் என்று அது எனக்கு தெரியுமான்னு எனக்கு ஒழுக்கமே தெரியாது சாமி. அப்படி சொல்லியா? ஆமா, நீங்க உங்களுக்கு தெரியுங்களா? இல்ல, உங்களுக்கு தெரியாத என்ன விஷயம் நடக்கும்? அப்படி பேசுங்க. ஆமா, நஞ்சை என்றால் என்ன, அதத்தான் கேள்வி. நஞ்சையிலா புஞ்சை? நஞ்சைனா என்ன, புஞ்சைனா? நஞ்சைனா நஞ்சை, புஞ்சைனா புஞ்சை. ஓ, முகரையில். ஏண்டா, தினை விதைச்சது நீங்க 2 பேரும் தான். ஆமா, சரிதானே? அப்ப நீங்க தினை விதைச்சிருக்கிறது நிலம் 2 வகை, நஞ்சை, புஞ்சை. புஞ்சை. நஞ்சை நஞ்சைனா என்ன, புஞ்சான்னு கேக்குறீங்க? அவ்வளவுதான், அவ்வளவுதான். என்ன பதில் கூறுகிறாய்? அவர் என்ன கேட்கிறார்? நஞ்சை என்பது என்ன, புஞ்சை என்பது நீ சொல்லியா? சரியா? நீ விவரமா பேசிக்கிட்டு வயித்த கலக்குற மாதிரி இருக்கு. நான் மட்டும் மாட்டிக்கிட்டு முழிக்க, அவர் ஏதாவது என்கிட்ட கேட்க, நான் தெரியாம முழிக்க, நீ எப்படா பதில் வரடே? எப்ப பதில் வர? சொல்றேன் சொல்லியா? எங்கள் இருவரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்டீர்கள், அருமையான கேள்வி. ஆமா, நஞ்சை என்றால் என்ன, புஞ்சை என்றால் என்ன? அற்புதமான கேள்வி. ஆமா, எங்களை மதித்து டேய், நான் நஞ்சைனா என்ன புஞ்சைன்னு கேள்வி கேட்டா எனக்கு தேவை
தேவை புஞ்சை. புஞ்சை தேவைதானே? தேவைதான், அதைத்தான் கேட்கிறேன். நீப்பா எங்க சொல்லு. நஞ்சை என்பது அப்படி சொல்லியா? நஞ்சை என்ன? என்பது புஞ்சை என்பது என்ன? என்ன? இதுதான் என் கேள்வி. அதுக்கு காசு வேணுங்களடா. அது நாடகம் பேசினவர் எகனதே இருக்காரு, ஆளும் தெரியல, பேரு தெரியல. தெரியும் அவர் ஐயா, காசு இப்ப கொஞ்ச நேரத்தில் கொடுத்துருவாரு, நான் வாங்கிட்டு கிளம்பிடுவேன். அதெல்லாம் வாங்கிட்டு போக முடியாது. என் கேள்விக்கு காசு கொடுப்பீங்களா? பதில் அதத்தான் தன்மை என்னையா? பதில் கூறாம் தாமே. அப்படி ஒண்ணும் அங்க மோசமா போக மாட்டா. அப்படி நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு டேய் 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 அவங்க பாருங்க. நீ எங்கடா தப்பிச்சு ஓடுற? இல்ல அங்க டீ கேட்டாங்க வாங்க சொல்ல. ஒரு புடலங்காய் நீ குடிக்க வேண்டாம். ஏய் பயமா இல்ல. ஏய் கொடூரமா போர்த்தட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு நேரம் மாதிரி இருக்க மாட்டேன். இடியப்பா பயல. இந்திரா நகர் பயலுக கொடூரமா. ஏண்டா டேய் பதில் சொல்லுவோம்ல. என்ன நீங்க நெருப்புல சண்டியரா? ஆமே சொல்லுங்க பதில். அதுதான் வேணும். நஞ்சை நிலம் என்றால் என்ன? புஞ்சை. நஞ்சைனா என்ன? புஞ்சைனா இதுதான் உங்க கேள்வி. கேள்வி இதுதான். நஞ்சை என்பது என்ன? எப்பதான்டா பதில் சொல்லுவீங்க? சொல்லுவோம்ல. நஞ்சை என்றால் சபாஸ். ஏய் ஏய் அவங்கடா வரா? டேய் டேய் டேய். ஏண்டா போய் ஒளிஞ்சுக்கிட்டனே. இப்ப என் கேள்விக்கு யார் பதில் சொல்றது? நான் சொல்றேன். சொல்லு பாப்பா, சரியா சொல்லு. நான் இஞ்சை நஞ்சை. ஓ நாய் இஞ்சை நஞ்சை. பூ இஞ்சை புஞ்சை. தவறு. இவர் இவர் தவறு. அப்படி கூறக்கூடாது அண்ணா. அது என்ன கூறி இருக்கிறது? நான் இந்த நஞ்சை அப்படியா சொல்லுகிறது? நான் இஞ்சை என்னடா நடக்குது சாமி? நீ சொல்லியா? நஞ்சையுடைய தன்மை என்ன? புஞ்சையுடைய தன்மை என்ன? நஞ்சை என்பது ஏய் வாடா. ஏய் நீ எங்கடா போற? டேய் ஏய் 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 மாட்டி விட்டு கிளம்பிட்டானே. டேய் டேய் டேய். ஏய் அவனை உதி போட்டு எங்கயாவது போக போறான். ஏண்டா டேய்? டேய் நான் கேள்வியை கேட்டா அங்க கேள்வி கேட்ட இங்க வாடா. ஏன்டா அவங்கள நிம்மதியை கெடுக்கிற? அவங்களோட தூங்கட்டும். ஏய் வாடா. நஞ்சை என்பது என்ன? புஞ்சை என்பது என்ன? கேட்டு வாடா கேட்டு வாடா. கேட்டுட்டு வந்து பதில் சொல்றேன். அந்த அவர்கிட்ட கேட்டு வாடா. டீ கொண்டு வராரு. அவரை கேளு அவரை கேளு. ஏய் வாணே அண்ணே. நஞ்சை என்பது டேய் டேய் இந்த வரா. ஆத்தாவை கேட்ட சொல்றா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணியை ஊற்றி ஊற்றி போடு. நான் பொறுமையா இருக்கேன். ஆத்தாவை கேட்ட சொல்லு. தண்ணியை மேல ஊற்றி விட்டு எழுப்பிடுனே. அவரை கேள்றா. அவரை கேட்டு வா. நீ வாணே அண்ணே. அவங்க எந்திரிக்க மாட்டாங்க பாவம். நம்ம 3 நாள் அலுப்புல படுத்து தூங்கட்டும். அவங்களுக்கு தூங்குறவங்க தூங்கட்டும். வையா அந்த வாரு. இவர் ஒரு சாமி யாருறா? உன்னில சேர்ந்தாள். எழுப்பிடுங்க சாமி. வையா வையா மேல வா மேல வா. வேண்டா கேட்டா அவள. ஐயா எப்படி வையா? வா 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 வா. கூட்டத்துக்குள்ள போனியே சொன்னாங்களா? இப்ப சொல்லு. கூட்டத்துல போய் கேட்டிருப்ப நஞ்சைனா என்ன? புஞ்சைனா என்ன? அஞ்சாவுல கூட்டல்ல கேட்டேன். அஞ்சேனா என்ன புஞ்சேனான்னு கேட்டேன். முதல்ல உனக்கு நல்ல மரியாதை புஞ்சையில போடான்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்துட்டு நல்ல மரியாதை புஞ்சை இல்லையா? சந்தோஷம். தெனவதி சேர்த்து நீங்க அம்மா நஞ்சலத்துக்கு காவல் வந்திருக்கீங்க. அம்மா காலம் கடந்து விட்டது. நீங்க எல்லாம் 2 பேரும் சாமியார்லாம் இல்ல. நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி. நீங்களா கேள்வி கேட்டீங்கன்னா நாங்களும் எங்களுக்கும் கேள்வி கேட்க தெரியும். கேளுங்க பாப்போம். கேளு. மாப்பிள்ளையா? ஏய் அண்ணனா மச்சானாடா? அண்ணன் தம்பிங்க. அப்புறம் அவன் மச்சாங்கிறேன். அப்பக்கப்ப ஏதாவது மாமா மச்சான்னு சொல்லிக்கிடுவா. ஓ அப்படி ஒன்று இருக்கா? வேற ஆள் இல்லை கணக்குள்ள கூப்பிடுறதுக்கு. அப்படியா? ஆமா. இங்க ஒரு பொம்பளை புள்ள சத்தம் கேட்டுச்சப்பா. ஒண்ணு மட்டும் இல்ல, 2 இருக்கு. அப்படியா? ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. ஏய்
ஒண்ணுக்கு ரெண்டு பேரா, ரெண்டுக்கு ஒண்ணு பேரா? ஒண்ணுக்கு ரெண்டு பேரு. ஒண்ணுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க, நாங்க வெளியே இருக்க தண்ணி கொண்டு வருவாங்க. ஒண்ணுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க, நம்ம வாங்கி கொண்டு போய் ஊத்திட்டு வருவோம். நீ சொன்னது இப்ப உண்மையா இருக்கு. என்ன உள்ள ஒண்ணுக்கு போய் இடம் இல்ல. சரி, சந்தோஷம். இப்ப என்ன கேள்வி என்ன கேட்கணும்? கேளுப்பா, நீ கேளுங்க. உங்களால சொல்ல முடியாது. இல்ல இல்ல, நீ என்னால சொல்ல முடியாதுன்னு நீ சொல்லக்கூடாது. நீ கேள்வியே கேளியா? கேள்வி கேளுங்க. நிஜமாதானா? யார் பாத்துக்கிறோம், என்ன பேசுறோம்? கேளியா? மரங்கள்லயே கை உள்ள மரம், மரங்கள்லயே கை இருக்க மரம் என்ன மரம்? ஓ, மரங்கள்ல கை இருக்கிற மரம். இங்க வா, இங்க வாடா. இப்ப தாண்டா அந்த நஞ்சைனா என்ன புஞ்சைனாங்கிறத ஒட்டி உங்க அண்ணன் வர்றாரா கதைக்கு. வாடா டே. அவர் என்ன கேட்கிறார் தெரியுமாடா? மரம் நிறைய இருக்கு. ஆலமரம், அரச மரம், முங்க மரம், புளிய மரம், எவ்வளவோ மரம் இருக்கு. ஆனா மர வகையில கை உள்ள மரம் அப்படின்னா ஒன்னு அல்ல, இரண்டு அல்ல, பல வகையான மரம் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு மரம், அதைத்தான் சொன்னேன். முருங்கைய வச்சவன் வெறுங்கையோட போனானா. முருங்கைய வச்சவன் வெறுங்கையோட போனான் அப்படின்னா என்ன கதை தெரியுமா? இளமையா இருக்கிற அந்த நேரத்துல முருங்கைக்கீரை, முருங்கை பூவு, முருங்கைக்கீரை, முருங்கைப்பூவு, முருங்கைக்காய் இதெல்லாம் உணவா சேர்த்து சாப்பிட்டுட்டோம்னா இந்த உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். தள்ளாத வயசு வந்தாலும் நம்ம குச்சி ஊனி போக வேண்டிய அவசியம் இல்லை. முருங்கையை சாப்பிட்டா எப்பவும் வெறுங்கையோட நடந்து போகலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச அழகான காரணம். அப்படி வச்சு பார்க்க போனா கையுள்ள மரம் ஒண்ணு முருங்கை ஒண்ணு. இன்னொன்னு பனைமரத்தை வெட்டி பனைமரத்தை அறுத்து அன்னைக்கு வீடு கட்டினா பனங்கை. தென்னை மரத்தை அறுத்து ஓட்டு வீடு கட்டினா தென்னங்கை. இப்ப தெரியுதா? அதனாலதான் பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி அப்படின்னு அற்புதமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு. பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி சொல்லவே இல்லையே நீங்க. இப்ப சொல்ல பாருங்க. பந்திக்கு முந்தினா சாப்பிட உணவு. அப்படி உணவு சமைக்கணும்னா அதுக்கு நெருப்புங்கிற தீ. பந்திக்கு முன் தீ வச்சா தாண்டா சோறு வேகம். பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி. ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னா கடைசியில் கொண்டு போய் சுடுகாடு சேர்த்துட்டா அங்க அவனுக்கு தீ மூட்டணும் அப்படிங்கிற காரணம். பிந்தி முந்தி அப்படிங்கிற அழகான ஒரு காரணத்தோடு சொல்லி வச்ச இந்த முன்னோர்கள் அப்படிங்கிற விஷயம். ஆனா இந்த மேடையில நான் சிந்திக்க வைக்கிறவன் மருதமணியும் கார்த்திக் ராசாவும் சிரிக்க வைக்கிற நீங்க இந்த இடத்துல உங்களோடு நாம் வாதிட்டதற்கு இந்த ஊர் சார்பா மிகப்பெரிய ஒரு கைதட்டலோடு உள்ள இருக்கவங்களை பார்க்கணும். ஏன்னா நம்மளே பேசிக்கிட்டு இருந்தோம்னா காலம் கடந்து போயிட்டே இருக்கோம். ஏன்னா இது நாடகம் முருகன் வர்ற நேரம் இல்லையா? அப்படிங்கிற காரணத்துக்காக ரொம்ப சிறப்பு. உள்ள யாரு இருக்கா? உள்ள ரெண்டு பொங்கல் இருக்கு. டேய் பொங்கல், ரெண்டு பொங்கல், ரெண்டு உளுந்த வடை இருக்கு. அங்க ஹோட்டல்ல தான் நினைக்கிறேன் சாமி. ரெண்டு பெண்கள் இருக்காங்க. அது ஏன்டா உளுந்த வடையில மட்டும் ஓட்டை இருக்கு? சொன்ன கேட்டியா? தேவையில்லாம மாத்திடுறேன். எனக்கு தெரியும் சாமி. சொல்லியா பாப்பா? நாங்கெல்லாம் இப்ப இந்த உளுந்த வடையை வச்சுட்டே ஓட்டிக்கிட்டு தர்றோம். உளுந்த வடையை வச்சு அந்த வடனாலே பல குடும்பத்துல பிரச்சனை. இந்த ஓட்டை உள்ள வடனால பல பிரச்சனையா? ஓட்டை இல்லைன்னாலும் பிரச்சனை, ஓட்டை இருந்தாலும் பிரச்சனை. உளுந்த வடையில ஏன் ஓட்டை இருக்கு அது தெரியாதா? சாமி கேட்ட ஊர்ல தேவட்டத்துல ஒரு ஆளு மாஸ்டரா இருந்தார். அவருக்கு கை முடியாது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? வடையல்லையே எத்தனையோ வடையல் இருக்கு, இந்த உளுந்த வடையில் மட்டும் ஏன் ஓட்ட வர்றாங்க? ஒரு மாஸ்டருக்கு கை இல்ல. சரி, கை இல்ல. அப்புறம் வடை ஓட்டிட்டு ஒரு தட்டு தட்டி தட்டி கச்சா மச்சா போட்டு அங்க வடையில உளுந்த வடை இருக்கு, ஆம வடை இருக்கு, பருப்பு வடை வடை இருக்கு. அது என்ன கஜா மச்சா? கச்சா மச்சாண்டா ஓட்ட வர்றதுங்க. ஓ, வடையில ஓட்ட. தக்கு 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 தக்கு. உங்களுக்கு தான் அந்த பாசை எல்லாம் புரியுது. ரொம்ப சந்தோஷம்பா. சரி, இந்த உள்ள இருக்க பொம்பளை பிள்ளை சொன்னீங்கல்ல, எங்களுக்குமே சாமியை பார்த்ததுல பெரிய சந்தோஷம். ஏய் இங்க வா. உள்ள பொம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்கல்ல, அம்மா அந்த பொம்பளை பிள்ளை உங்களுக்கு என்ன முறை வேணும்? ஒன்னு ஆளு ஒண்ணு இருக்கு, என் தங்கச்சி ஒண்ணு இருக்கு. தங்கச்சியை விட்டுருவோம். இந்த ஓ ஆளுன்னு சொன்னீங்கல்ல, மாலை இப்படிதான் கேட்டான் ஓட்டை இருக்கான்னு. அவ போய் அவங்க புருஷன் சொல்லிட்டா. அவன் ரோட்
ரோட்ல எங்களை வச்சு மறைச்சிட்டேன். அப்படியா? அதனால தான் சரி, இப்ப இந்த புள்ளைய யார் வச்சிருக்கிறது, நீயா நீயா? நாங்க 2 பேர் இருந்தேன். 2 பேரும் தானே? 5 மணி வரைக்கும் இந்த சரி, அதனால உள்ள இருக்க புள்மா பிள்ளைய வாடகை எடுத்து வந்திருக்கவங்க 5 மணிக்கு விட்டுருவா. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அப்ப அடுத்த வாடகைக்கு யார் எடுப்பா? நாளைக்கு போறவங்க கூட்டுக்குருவாங்க. ஓ, நாளைக்கு போறாலும் கூட்டிக்குவாங்க. சரி, புள்ளைய கூட்டிட்டு வா. கூட்டு வந்தா எவ்வளவு தருவிய? ஏய் அதெல்லாம் சாமி வாழ்வானால. நீ பாட்டுல பேச ஏய் முடியல. நான் பேசிட்டேன். எவ்வளவு பேசுறீங்க? அந்த பிள்ளைக்கு 5000, நம்மளுக்கு ஆளுக்கு 2500 ரூபா தரணும்னாரு. ஆஸ்கர் 10 ரூபா பத்துமாடா? என்ன? டீ செலவு 1000 இருக்குல்ல? ஏய் அதெல்லாம் கவனிச்சுக்குறாரா? என்ன கேக்குறீங்க 2 பேர்? இல்ல மொத்த செலவு அடக்கம் இருக்குல்ல? உங்களை பார்த்துட்டு தான் நீங்க செய்வீங்கன்னு தான் ஏய், நம்பிட்டேன். நல்ல மனுஷன் அதெல்லாம் செய்வாரியா? என்னையா செய்யணும் இப்ப? நம்ம 12 ரூபாய் அப்பா. ஏய் தருவாரா? அப்படியே ஒரு நாள் கூட வரண்டு போறாரு. சரி, நீங்க புள்ளைய கூட்டிட்டு வாங்க. இப்ப இன்னொரு சின்ன சந்தேகம். என்னன்னா சந்தேகத்தை சேர்த்துக்கங்க. கடைக்கு தேங்காய் வாங்க போறோம். ஆமா. அது நல்ல தேங்காயா முத்துறதா முத்தலன்னு என்ன பண்ணுவான்? போய் சுண்டி பாப்பான். சுண்டி விடுங்க. அப்படியே சவாசன கைக்கிற அப்படி சொல்லண்டா. சரி, அப்படியே அப்படியே ஒரு மாம்பழம் வாங்க போறோம். ஆமா. மாம்பழம் பழுத்து இருக்கா பழுக்கலையான்னு என்ன பண்ணணும்? ஒரு தடவல் தான். நல்லா இது மாம்பழம். சரியா? ஆனா இது சூப்பரா இருக்கு. ஏய், அதை விட ஒரு மண் பானை வாங்குறோம். ஆமா. அந்த மண் பானை வெந்துச்சா வேகலையா? ஒரு சுண்டு. நீங்க புள்ளைய கூட்டிட்டு வாங்க. நீங்க எல்லாமே செய்யுங்க. நாங்க உட்கார்ந்து பாக்குறோம். நீங்க பேசின தொகையை கொடுத்துருங்க. நீங்க என்னன்னா சுண்டி பார்த்தாலும் தெரியல. கிண்டி கிண்டி பார்த்தாலும் சரி. சரி, கூட்டிட்டு வா. உங்க ஒரு வேலை நம்மளால அந்த வேலையை செய்யணும்னா சூர்யா உட்கார்ந்துருக்கேன், அவனை செய்ய சொல்றேன். எப்பன்னு இருக்கேன். புள்ளைய கூட்டிட்டு வா பாப்போம். கடையில நம்மளுக்கு எப்படி வித்தியே உண்டாரு. சரி சரி விடு, நம்மளுக்கு தேவை பணம் தான். ரைட், நம்ம யாரை கூட்டி விட்டா நமக்கு தேவையில்லை. கண்ணே வெள்ளையம்மா.